Hello friends, welcome to Arusuvai Attil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மசாலா பூரி ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யிறதுக்காக 1 கப் பச்சை பட்டாணியை 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இதோட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸா 8ஆ கட் பண்ணி போட்டுருக்கேன். இது ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து ஹை ஃப்ளேம்ல 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு கடாய் வச்சுக்கலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், சின்ன சைஸ் பூண்டு 10 பல் எடுத்துருக்கிறேன். பூண்டு எடுத்த அளவில் பாதி அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதை சிம்மில் வச்சு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இதுலேயே பெரிய வெங்காயம் மீடியம் சைஸை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். இதையும் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதோடையே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இது 5 நிமிஷம் வதக்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கலாம். மிக்சி பவுலில் 4 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். புதினா கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். கொத்தமல்லி ஒரு கையளவு சேர்த்துருக்கிறேன். அதில் பாதி அளவுக்கு புதினா எடுத்துக்கலாம். அதுதான் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் இதோட சேர்த்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே பட்டாணியும் உருளைக்கிழங்கும் 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறோம். அதில் பட்டாணி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ இதோடையே சேர்த்து 2 உருளைக்கிழங்கு பீஸை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது நல்லா அரைச்ச பிறகு இது லாஸ்ட்டாக போட்டு ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா குழம்பு வளவலன்னு இருக்கும். அதுக்காக லாஸ்ட்டாக உருளைக்கிழங்கு போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற பட்டாணியில் 1 கப் அளவுக்கு பட்டாணியை நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இது லாஸ்ட்டாக சேர்த்திக்கிறதுக்காக 1 கப் அளவு பட்டாணியை மட்டும் எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். மீதி இருக்கிற உருளைக்கிழங்கு பட்டாணியை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கணும். பட்டாணி ஓரளவுக்கு தெரியணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இது சும்மா 1 நிமிஷம் வதக்கினாவே போதும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துறப்பயே அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா இதில் உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் சேர்த்துருக்குறோம். அதனால் அடி பிடிச்சிக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். இதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு பட்டாணி இந்த அளவுக்கு மசிச்சிருந்தா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பட்டாணி கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அதே மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரியும் இருக்குது. இதை எல்லாத்தையும் சேர்த்து இதையும் கிளறி விட்டுக்கலாம். இதில் இது பட்டாணி போட்ட உடனே குழம்பு நல்லா கெட்டியாகும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு நம்ம இதில் சேர்த்துறதுக்கு காரணம் குழம்பு அதிகமாக வரும். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துனோம்னா எந்த குழம்பாக இருந்தாலும் கெட்டிப்படும். அதே சமயத்தில் குழம்பும் ஜாஸ்தியாகும். அதனால தான் இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துறோம். இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போடுறப்ப அந்த பச்சை மிளகாய் காரமும் புதினா தழை வாசத்தையும் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னாவே நம்மளுக்கு மசாலா பூரியோடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான மசாலா பூரி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வீட்டில் இருக்கிற மசாலா பொடி வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்குன்னு தனியாக மசாலா பொடி ஒன்றும் வாங்கணுங்கிறது இல்லை. இதுக்கு அடுத்து பூரியை போட்டு எடுத்துடலாம். பூரி வீட்லேயே போடணுங்கிறது இல்லை. ரெடிமேடாக கூட கடையில் விற்கிது. ஒரு 20 ரூபா 25 ரூபா தான் பாக்கெட் இருக்கும். அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். அல்லது அப்பளம் மாதிரி கூட பூரி விற்கிது. அதையும் கூட வாங்கி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு பூரியும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதே கடாயில் கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு சும்மா கூட இது எண்ணெயில் பொரித்து உப்பு மிளகு பொடி போட்டு தரலாம். இது சும்மா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
மசாலா பூரி போடுறப்ப அந்த பூரியோட இந்த கார்ன்ஃப்ளேக்ஸும் போடுவாங்க. அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக போடலாம். அப்படி இல்லைன்னா இதை விட்டுட்டு நீங்கள் பூரி அல்லது பொரி இந்த மாதிரி மட்டும் சேர்த்து கூட செய்யலாம். இப்போ பாருங்கள், தேவையான அளவு கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். பிளேட்டில் தேவையான அளவு நம்ம பூரியை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 6-7 பூரி சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் உடைச்சி போட்டுக்கலாம். இந்த மசாலா பூரி செய்யறதுக்கு ஒரு 20 ரூபா கூட ஆயிருக்காது. இதே நம்ம 4-5 பேர் வெளியில் போய் சாப்பிட்டோம்னா சாதாரணமாக 200 ரூபா ஆகிடும். இதோட கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். பொரி ஒரு கையளவு இதில் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு பொரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்களா அதை விட்டுட்டு கூட மற்ற ஐட்டத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற குழம்ப நல்லா சூடாக இதில் ஊற்றுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் நல்லா சாப்பிடணும் போல் தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வேணுங்கிற அளவுக்கு குழம்பு ஊற்றிக்கலாம். குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுலேயே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணியை கொஞ்சமாக மேலே தூவிக்கலாம். உங்களுக்கு பட்டாணி வேணும்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுலேயே பொடியாக நறுக்கிய ஆனியனையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ப்ளைன் மிச்சரையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வீட்லேயே செஞ்சு சுட சுட சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.